என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த மங்கள வெள்ளியில் என் வீட்டிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, இந்த நாள் முடியும் பொழுது உன் வீட்டில் இந்த ஒன்று இருக்காது. என் பிள்ளையே, இத்தனை நாள் காத்திருந்தீர்களே, அந்த நிலையை எல்லாம் முடித்து வைத்து உன் காத்திருப்பிற்கான பலனை இப்பொழுது உன் தாயானவள் நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன். நீ பட்ட பாடெல்லாம் போதும். யார் இந்த வாழ்வில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றார் ஒருவர் என்பதை புரிய வைப்பதற்கும் அவரிடமிருந்து உனக்கு வேண்டிய முடிவை கொடுப்பதற்கும் நல்ல விஷயத்தை தருவதற்கும் தான் நான் உன்னிடம் அழைத்து இருக்கின்றேன். என் தங்கமே, மனம் ஒரு மௌனம் போராட்டமாக இப்படி என்னை வஞ்சித்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றதே என்று உன் மனமும் சோர்வடைந்து ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று என்னை தெரியாமல் என்னிடம் வந்து சரணடைந்து விட்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, என்னை சந்திக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாரே, ஏன் போராடும் காலம் இப்படியேதான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணிவிடாதே. உன் மனம் புண்படுவது நான் அறியாமல் இருப்பேனா? வாழ்வில் வரும் மாறுபட்ட கருத்துகளால் வருத்தப்படாதே. உன் பிரச்சனைகளை தாண்டி இப்பொழுது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் முடிவில் நல்லதொரு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டுவது கிடையாது. ஏனென்றால் உன்னிடத்தில் யார் வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுதே உன்னை வெற்றியின் பாதைக்கு அல்லவா நான் அழைத்து செல்ல போகின்றேன். இனியும் மனமுருகி தவிக்கின்றாயா? நான் வராமல் இருப்பேனா? என் தங்கமே, இதோ உன் வாழ்வின் வாழ்க்கையிலிருந்து உன்னை மேட்டில் தூக்கி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அம்மா நான் வந்து இருக்கும் பொழுது இனி நீ உன் மனம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று மட்டுமே சொல்லிக்கொள்ள போகின்றது. அத்தனையையும் தாண்டி உனக்கான இறைபக்தியை என்னுள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கை வரமாகவும் வாய்ப்பாகவும் நான் குவித்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நீதான் காரணம். இங்கு யாரையும் காரணம் காட்டி ஒரு பலனும் இல்லை. என் தங்கமே, நீ உன் முயற்சியிலிருந்து விலகிவிட்டு ஐயோ நான் எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடுகின்றேன் என்று நினைத்து விடாதே. நீ எப்பொழுது உனக்கு வருகின்ற வினைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு கொண்டு செல்கின்றாயோ, அப்போதே உனக்கான நல்ல மாறுதல்கள் உன்னை தாண்டி வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் இனி நீ காணப்போகின்றாய். நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகின்றது. யாரை எப்படி தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த தேடிக்கொண்டிருக்கும் நபரை நான் உனக்காக இப்பொழுது காண்பிக்கப் போகின்றேன். உனக்காக இவர்தான் வரப்போகின்றார் என்று நீ சொல். உனக்காக இப்பொழுது யாருமே இல்லை என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமி. அவர் யார் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் பெயர் கொண்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கையை மாற்றி அதிரடி மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகின்றார் என்றால் அதுதான் சாத்தியமான உண்மை. நான் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து எடுத்துவிட்ட பிறகும் உன் வாழ்க்கையை மாற்றுவது எனக்கு பெரிதான ஒன்றா? இதோ என் கண்மூடி முழிக்கும் தருணத்தில், இந்த தருணத்தில் உன் வினைகளை எல்லாம் என் சக்தியை கொண்டு அடுத்து உனக்கான காலத்தையும் நேரத்தையும் சரியாக தனித்து உனக்கு வெற்றியை மட்டுமே தருவது என்று இந்த தாயானவள் நான் முடிவெடுத்து விட்டேன்.
அதனால் நீ எந்த ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ரூபத்தில் உன்னை வந்தடைந்து சகலமும் பெறப்போகும் நம்பிக்கையை உனக்குள் விதைக்கப் போகின்றேன். நீ என்னை தாயாக பார்த்தால் நான் உன் தாயாக உன்னருகில் வந்து நிற்பேன். துணையாக என்னை பார்த்தால் நான் உனக்கு துணையாக உன்னை வந்து சேர்வேன். உன் தாயாக தந்தையாக நினைத்தால் உன் தந்தையாக நான் வருவேன். உனக்காக என்னை நினைத்து விட்டால் உன் நட்பாக நான் உன்னிடத்தில் வந்து சேர்வேன். அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. வாழ்வில் ஒரு நாள் சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பது போல வருகின்ற துன்பத்தை நினைத்து நீ வீழ்ச்சியால் வீழ்ந்து விட்டேன் என்று மனம் வருந்தாதே. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துவிடு. என் தங்கமே, வருகின்ற துன்பத்தை நினைத்து நீ வீழ்ச்சியால் மகிழ்ந்து உண்டு விடாதே. என்றுமே மனம் வருந்தாதே. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிடு. உனக்கான வாழ்க்கையை நீ தெளிவாக கொள். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதானே உன் மனதை நினைத்து கொண்டு இருக்கின்றேன். இது சகல சுபிட்சத்தோடு வாழ்க்கையை மாற்றுவதற்கான நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன். என் தங்கமே, சிரத்தைக்கும் இந்த பகவான் என்ன செய்திருக்கின்றான் என்று என் மீது கேள்வி கண்களை தொடுத்து கொண்டிருக்கும் என் பிள்ளை மனதில் நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். இனியும் உன் மனதில் உள்ளதை விட்டு விடாதே. உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன். என் முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிலை குலைந்து போன உன் வாழ்வில் பெரியதொரு புயலுக்கு பின் அங்கு நிலை நிற்கும் அமைதிக்குள் அதைத்தான் வரப்போகின்றது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நிதானமும் சாந்தமும் அடைய போகின்றாய். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என்னை தேடி வந்தாயோ அந்த தேடியவரை உனக்கு கொடுப்பதற்கு இந்த நான் தாயானவள் நான் துணையாக இருக்கின்றேன். நான் உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் பொழுது நீ என்னை அம்மா என்று அழைக்கும் பொழுது என் மனம் எவ்வளவு உச்சி குளிந்திருக்கும் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே? என்று மட்டும் அது எனக்கு தானே தெரியும். நீ எதிர்பார்த்து இங்கே வாழ்க்கையில் பல தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிவிடாதே. அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நான் உனக்கான பாதையை தெளிவாகவும் உறுதியாகவும் உன் தாயானவள் நான் வைத்திருக்கும் பொழுது நீ மகிழ்ச்சியாக வாழத்தானே போகின்றாய். உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலை என்னவாக இருக்கும் என்று நீ நினைத்து கொள்ளாதே. பல பேரோ வெற்று காகிதம் போல் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை அங்கு இவ்வளவுதான் என்று பயன்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளை உனக்கான நல்லது இந்த தாயானவள் நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ பட்டதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைத்துவிட்டது. நீ கேட்டதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைத்துவிட்டது. நீ எதிர்பார்த்த விஷயத்திற்கெல்லாம் பலன் கிடைத்துவிட்டது. நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் காரியத்தில் உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவுற செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தாதே. நீ எதை என்னிடத்தில் தேடி அலைந்து கொண்டிருந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு நான் வந்திருக்கும் பொழுது உன் மனம் ஒன்றை மட்டும் தெளிவாக போகின்றது. நல்ல காரியத்தை எதிர்பார்த்து எனக்காக யார் வரப்போகின்றார்கள் என்று உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த தாயானவள் என்னை தேடி நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது நீ எதற்கும் மனம் தளராதே. வாய் திறந்து சொல்ல முடியாத கவலைகளை மனதோடு வைத்து புழும்பிக் கொண்டிருக்கின்றாய். அம்மா என்று என்னிடம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றாய். அம்மா என்று என்னிடம் நீ எதை சொன்னாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அப்படி நீ சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலும் கண்ணீர் மட்டுமே வடித்து கொண்டு இருக்கின்றாய்.
இந்த நிலையை நான் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி தருவது உறுதி. ஏற்றப்பட்ட பிறகும் எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய்? துணிந்து நடந்தால்தானே நமக்கான வாழ்க்கை நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அப்படி துணிச்சலான முடிவு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்று நான் சொல்லும் பொழுது உன் மனம் தெளிவடையாமல் ஏன் மீண்டும் குழப்பத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றாய்? மாற்றங்கள் வரும்பொழுது அதை கெட்டியாக பிடித்து உனக்கான நல்லதை நீ செய்துவிடு. என் தங்கமே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களை எல்லாம் வேண்டுதலாக வைத்தது. இப்பொழுது அவரினுடைய மனதில் உன்னை பற்றிய என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த அம்மாவிடத்திலே வந்து அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் உங்களுக்குள்ளே மன வருத்தங்கள் இருப்பது உண்மைதான் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஆற்றாமையின் காரணமாக அவர்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சி உடையதாகவும் மாறிவிடும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதனை உன்னிடத்திலே நான் சொல்கின்றேன். நீ கவனமாக கேட்டு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, சில நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வரும் பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ காயப்படுத்தி விடுகின்றாய். அதன் காரணமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் சில நேரங்களில் நீயாக வாய்விட்டு வெளியே சொல்லிவிடுகின்றாய். இப்படிப்பட்ட மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது. நீயாக இந்த வாழ்க்கையை வெறுக்கின்றாய் என்று பேசினால் உன்னிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும். அப்படி எதிர்மறையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியும்? என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நீ யோசித்து பார். உனக்கென்று நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்திருக்கின்றது, நல்ல குடும்பம் இருக்கின்றது, நல்ல மனைவியும் அமைந்திருக்கின்றாள், நல்ல குழந்தைகளும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நீயாக நம்பிக்கை இழந்து வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்றெல்லாம் பேசிவிடக் கூடாது அல்லவா? ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, உண்மையான மனமும் தான், நல்ல குணமும் தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்கின்றது என்பதனை புரிந்து கொள். பணம் இன்று இல்லை என்றால் நாளை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய மனமும் நல்ல குணமும் உனக்கு மாறிவிட்டது என்றால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய மனதையும் உன்னுடைய குணத்தையும் விரும்பித்தானே இத்தனை நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உன்னுடைய மனமும் நல்ல குணமும் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வந்து வேதனையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள்.
இதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்தீர்கள். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக நீ எதையுமே முழுவதுமாக சொல்வது இல்லை. எதை பற்றியும் முழுவதுமாக சிந்திக்காமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுத்து நீ சங்கடப்படுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகின்றாய். இதுவெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எப்படி உழைக்கின்றாய், உன்னுடைய வலிகள் என்ன, வேதனைகள் என்ன என்பதையெல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அறிந்துதான் இருக்கின்றார்கள். அதற்காக நீ நேரம் காலம் பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் செல்ல குழந்தை, நீ இத்தனை ஓடோடி உழைத்து உன்னுடைய உடல்நிலையை கண்டு காணாமல் அலைவது எல்லாம் எதற்காக? உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக மட்டும்தானே. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று யோசித்து பார். உன்னிடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை, ஆம் சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்வாயானால் என் அன்பு பிள்ளையே, உனக்கான மனமாற்றம் தொடங்கிவிட்டது. எந்த இடத்தில் தவறு இருக்கின்றது என்பதனை நீயாக உணர்ந்திருப்பாய். என் செல்ல குழந்தையே, நீ குடும்ப வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் உனக்கான அத்தனை மரியாதையும் அத்தனை பொறுப்புகளும் உன்னை தேடி வந்தது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. உன்னை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுவது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய மரியாதை எங்கே இருக்கின்றது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி வழிநடத்துகின்றாய், எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கின்றாய் என்பதிலே தான் உன்னுடைய மரியாதையானது இருக்கின்றது. இங்கே நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டு நாள்தோறும் சண்டைகளோடு இருப்பாயானால் உன்னுடைய குடும்பத்தின் நிலை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்குமா என்று யோசித்தால் என் செல்லமே, நிச்சயமாக இல்லை. இந்த குடும்பத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு கீழ்ப்படிந்துதான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சரிதான். ஆனாலும் அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னுடைய செயல்களையும் நீ யோசித்து பார்த்தாயா? உன்னுடைய குடும்பத்திற்கென நீ அதிகமான நேரத்தை ஒதுக்காமல், அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல், வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து ஒருவரினுடைய நிம்மதியை நாம் வாங்கிவிட முடியாது அல்லவா? என் பிள்ளையே, நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்தும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தும் தான் நீ ஆரம்பிக்க வேண்டும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடத்திலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். வெறுமனே நீ வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள் வேதனையோடு இருப்பது எல்லாம் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருப்பது போல நினைத்து கொண்டாலும் உனக்கான வலிகள், உனக்கான வேதனைகள் இதுவெல்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும். என் செல்லமே, நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நமக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக அந்த மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். உன்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். சில தேவையற்ற நபர்களின் நட்பினை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இறுதியில் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். ஏனென்றால் மாற்றங்கள் ஒன்று மட்டுமே மாறாமல் இருக்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அவர்களுக்காக உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்னிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட விஷயங்கள் எல்லாம்
எல்லாம் இதுதான். அவர்கள் பெரிதாக பொன்னும் பொருளும் வேண்டுமென்றோ வசதியாக வாழ வேண்டும் என்றோ ஒரு நாளும் கேட்டது கிடையாது. பேராசைப்பட்டு அவர்கள் எதுவுமே என்னிடத்தில் கேட்கவில்லை. அதனால் என் தங்க குழந்தையே, நீ அவர்களுக்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களுக்காக சிறு மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? அதனால் என் தங்க குழந்தையே, இனிமேலாவது இந்த விஷயங்களையெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா